ராத்திரியில நெஞ்செரிச்சல் அதிகமா இருக்கா? இந்த 7 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், அது ஈஸியா சரியாயிடும். அது என்ன என்பதை பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அசிடிட்டி, வாயு தொல்லை ஆகியவற்றால் பலரும் அவதிப்பட்டு தான் வராங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த அசிடிட்டி பிரச்சனை நிறையவே இருக்கு. இந்த அசிடிட்டி ஏற்படும் போது மார்பின் கீழ்ப்பகுதியில வலி மற்றும் எரிச்சல் உணர்வு ஏற்படும். இந்த அசிடிட்டியை நம்ம எப்படி சரி செய்யலாம்? வீட்டில் உள்ள சில இயற்கையான வழிமுறைகளை நம்ம பின்பற்றினாலே போதுமானது. ஆசிட் ரிஃப்ளாக்ஸ் என்று சொல்லப்படும் அசிடிட்டி சரியான நேரத்துல நம்ம சாப்பிடாமல் இருப்பது வாயு தொல்லையை உண்டாக்கும். அதே மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வது என பல காரணங்கள் இருக்கு. சிலர் நாள்பட்ட அசிடிட்டினால அவதிப்படுவாங்க. இந்த அசிடிட்டி பிரச்சனை ஏற்படும் பொழுது நெஞ்செரிச்சல், வயிற்று பெருமல் போன்றவை உண்டாகும். அவற்றை சரி செய்ய கீழ்வரும் வீட்டு வைத்தியங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். இந்த ஷார்ட்ஸோட முழு வீடியோவை நீங்க பார்க்க நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை பிரஸ் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க.